ட்ரம்பின் கெடு இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருப்பதாக ஈரான் புதிய மிரட்டல். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்திருந்த கெடு திங்கட்கிழமை ஏப்ரல் 6ஆம் தேதி மாலையுடன் நிறைவடையும் நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருப்பதாக ஈரான் புதிய மிரட்டல் விடுத்துள்ளது. இப்போது ஈரான் அணு ஆயுத தயாரிப்பிலும் நீண்ட தொலைவு ஏவுகணை தயாரிப்பிலும் ஈடுபட்டிருப்பதாகவும் இதனால் உலகுக்கே அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறி அந்த நாட்டின் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீதும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீதும் ஈரான் ஏவுகணைகள் மூலமும் ட்ரோன்கள் மூலமும் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதேபோல கச்சா எண்ணெய் கப்பல்கள் அதிகம் செல்லும் பகுதிகளில் ஒன்றான ஹர்முஸ் நீரினையும் ஈரான் மூடிவிட்டது. இப்போது இந்த போரில் ஈரான் தரப்பில் மட்டும் 1900க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பல்கலைக்கழக பேராசிரியர்கள் 5 பேரும் மாணவர்கள் 60 பேரும் உயிரிழந்தவர்களின் அடங்குவர் என்று ஈரான் அரசு குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளும் வகையில் ஹர்முஸ் நீரினை திறக்க வலியுறுத்தியும் ஈரான் மீதான தாக்குதலை தற்காலிகமாக, அதாவது 10 நாட்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் கடந்த மாதம் 26ஆம் தேதி அறிவித்தார். இது குறித்து சனிக்கிழமை வெளியிட்ட பதிவிலும் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். தனது கெடு முடிய இன்னும் 48 மணி நேரம் இருப்பதாகவும் அதற்குள் ஈரான் தனது நாட்டுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் அல்லது ஹர்முஸ் நீரினை திறக்க வேண்டும், இல்லையே நீங்கள் நரகத்துக்கு தான் செல்ல நேரிடும் என ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்தார் ஈரானை பார்த்து. அதன்படி ட்ரம்ப் அறிவித்த சண்டை நிறுத்த அறிவிப்பும் கெடுவும் திங்கட்கிழமை மாலையுடன் நிறைவடைகிறது. அதற்குள் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டிய நிலையிலும் ஹர்முஸ் நீரினை திறக்க வேண்டிய நிலையிலும் ஈரான் உள்ளது. அதுபோல ஈரான் செய்ய தவறினால் அந்த நாட்டின் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் மேற்கொள்ளக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் தற்போது ஈரானில் மிகப்பெரிய பரபரப்பு நிலவுகிறது. அதாவது ட்ரம்பின் எச்சரிக்கையை பதிலளித்துள்ள ஈரான் மிகப்பெரிய அதிர்ச்சியை அந்த நாட்டுக்கு காத்திருப்பதாக புதிய மிரட்டல் விடுத்துள்ளது. அதாவது ஈரான் தங்கள் நாட்டின் உள்கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சொந்தமான உள்கட்டமைப்புகள் மீது பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஏமன் அருகே உள்ள இன்னொரு நீரிணையான பாப் எல் மந்தோப்பில் செல்லும் கச்சா எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இப்போது இந்த நிலையில்தான் சமூக வலைதளத்தில் ஞாயிற்றுக்கிழமை பதிவிட்டுள்ள ட்ரம்ப் ஹர்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்காவிட்டால் ஈரானில் உள்ள உள்கட்டமைப்புகள் மீது செவ்வாய்க்கிழமை தாக்குதல் நடத்தப்படுவது உறுதி என தெரிவித்துள்ளார் ட்ரம்ப். இதனிடையே குவைத்தில் உள்ள 2 மின் உற்பத்தி நிலையங்கள் மீதும் கடல் நீரை குடிநீராக சுத்திகரிக்கும் ஆலை மீதும் ட்ரோன்கள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதில் அந்த 3 ஆலைகளும் பலத்த சேதமடைந்திருப்பதாகவும் கடல் நீரை குடிநீராக சுத்திகரிக்கும் ஆலை முழுவதும் தகர்க்கப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது. பக்ரைனில் கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்கின் மீது ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் அங்கு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இப்போது இதை அடுத்து தீ அணைக்கும் பணி நடக்கிறது அங்கு.